திருச்சி திண்டுக்கல் இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்திய வரைபடத்தில் நரம்பு மண்டலங்கள் போல் ஓடி நாட்டை இணைப்பது ரயில் பாதைகள்தான். ஆனால் தமிழகத்தின் சில முக்கிய நகரங்களில் இன்னும் கூட ரயில் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுமே உள்ளது. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்டமும் இதற்கு விதிவிலக்கல்ல. இந்த மக்களின் வெகுநாள் கோரிக்கையை ஏற்று திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வரை இருவழி ரயில் பாதைகள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதில் திருச்சி முதல் மணப்பாறை வரை பணிகள் நிறைவு பெற்று ரயில் போக்குவரத்தும் தொடங்கிவிட்டது. ஆனால் மணப்பாறையிலிருந்து திண்டுக்கல் வரை இருப்பு பாதைகள் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறவில்லை. வையம்பட்டி அருகே இனாம் புதுவாடி பகுதியில் இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. ரயில்வே தண்டவாளங்கள் மட்டுமே பொருத்தப்பட்டுள்ளது, அதுக்கும் இன்னும் சரி செய்யப்படவில்லை. அதேபோல் அந்த மின்வேலி அமைப்பதற்கான போஸ்ட் இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளதே தவிர அந்த மின் கம்பிகளும் இன்னும் அமைக்கப்படவில்லை. இதனால் இந்த பணியானது அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அந்த ரயில்வே தண்டவாளங்களுடைய நடுப்பகுதிகளில் புதர்கள் மண்டி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இருவழி ரயில் பாதை என்பது மணப்பாறை முதல் திண்டுக்கல் வரை வழிநெடுக வாழும் ஊர் மக்களின் நெடுநாள் கனவு. தங்கள் உணர்வுகளே கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக வருந்துகிறார்கள் இந்த மக்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக எஸ் காதர் மொய்தீன்.